Hello everyone. Emotion based mental condition analysis. எமோஷன்ஸ் பேஸ் பண்ண மாதிரி கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இது ரியல் டைமாகவே எல்லா பீப்புளுமே ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு விஷயம் தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பீப்புள்ஸ், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாருமே டிப்ரெஷன் ப்ளஸ் எமோஷன்ஸாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸிஸ்டிங்காக ரியல் டைமாக எல்லோரும் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சில பேர் இமேஜ் வச்சு பண்ணியிருக்காங்க, சில பேர் ஆடியோ வச்சு பண்ணியிருக்காங்க, சில பேர் டெக்ஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ப்ரொப்போஸராக என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாம் கலந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த 3 ஃபீச்சர்ஸுமே இந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் வருமா கேட்டால் எக்ஸாக்டாக. ஸோ இதுக்கு நம்ம வந்து டேட்டா செட் ப்ளஸ் அல்காரிதம்லாம் கலெக்ட் பண்ணி பண்ண போகிறோம். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸுக்கு இன்செப்ஷன் V3, வாய்ஸ் வந்து ப்ரீடெண்டடு CNN LSTM, டெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு SVM அல்காரிதம். இதெல்லாமே வந்து என்ன பண்ண போனால் ஒரு மாடலாக பில்ட் பண்ணிவிட்டு ஒரு வெப்பேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் சம் ஆஃப் மென்டல் பேஸ் பண்ண மாதிரி எமோஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு லேப்டாப் கேமராவோ இல்லைனா வெப் கேமரா முன்னாடி நீங்கள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா மிஷின் லேர்னிங் அனலைஸ் பண்ணிவிட்டு 7 டைப் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். என்னென்ன 7 டைப் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாப்பி, சேடு, டிஸ்கஸ்ட், ஃபியர், சர்ப்ரைஸ், ஆங்கரி, நியூட்ரல் சொல்லிட்டு இந்த மாதிரி 7 டைப் ஆஃப் எமோஷன்ஸ் நம்மளுக்கு வந்து கிராஃபாக பிளாட் ஆகிடும். இவ்வளோ தான் அவுட்புட்டு. இதுக்கப்புறம் அவ்வளோதான் கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கான்செப்ட் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். இந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சேடாக இருப்பாங்க, ஆங்கிரியாக இருப்பாங்க, ஃபியராக இருப்பாங்க. அவங்களோட டிப்ரெஷன் லெவல், ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மி பண்ணுறதுக்காக நம்ம என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம்னா, மியூசிக், புக் இந்த மாதிரி இடத்துக்கு ட்ராவல் பண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ இது அவங்க போகிறதுனால, இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எமோஷன்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு ரெக்கமெண்டேஷனும் நம்ம இந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் பண்ண போகிறோம்.